ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கார்டன். இது ஜாம் புளிச்சை அல்லது நாக்பூர் புளிச்சைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு விதை திருவிழாவிலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். 2 வருஷமாக இது என் தோட்டத்தில் இருக்குது. ஆனால் சரியாக வளர்ந்ததே இல்லை. சரியான பட்டம் பார்த்து போடணும். ஆடிப்பட்டத்தில் போட்டால் இது நல்லா முளைக்கும். மற்ற சீசனில் கூட போடலாம், ஆனால் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. தாய்லாண்டில் இந்த ரொசெல்லா ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. இதோட தோலை பயன்படுத்தி 55 வகையான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறாங்க. விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஆரம்பத்தில் நான் இதோட கீரைகளை தான் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். இதோட சிறப்பே இதோட காய்கள் தான். இந்த காய்களோட தோலை நம்ம உணவாக பயன்படுத்திக்கலாம். இதிலிருந்து நிறைய வகையான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது. இந்த தோலை சமைக்காமல் சாப்பிடும்போது நெல்லிக்காயை சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். வீடியோவில் பார்க்குறத விடவே இதோட காய்கள் அடர் சிவப்பு நிறத்தில் ரொம்ப அழகானதாக இருக்கும். இந்த புளிச்ச காய்கள் நல்லா முற்றின பிறகு இதோட மேல் தோலை பிரித்து எடுக்கும்போது தான் நமக்கு விதைகள் வீணாகாமல் கிடைக்கும். இந்த புளிச்சையோட ஸ்பெஷலே இதோட காய்கள் தான். இந்த தோலை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம். இதோட கீரைகளையும் நம்ம உணவாக எடுத்துக்கலாம். நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும். இது 6 அடிக்கு மேலே வளரக்கூடியது. 40லேருந்து 50 செடிகள் இருக்குது. இந்த செடிகள்லேருந்து விதையை எடுத்து தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். விதைகள் வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புளிச்சையோட பூக்கள், இந்த பூக்கள் நல்ல பிங்க் நிறத்தில் செம்பருத்தி பூ மாதிரி பூக்கும். எப்போ போட்டாலும் விதைகள்லேருந்து செடி நல்லா தான் முளைக்கும். ஆனால் காய்கள் மட்டும் குறைவாக கிடைக்கும். இதோட தோள்கள்லேருந்து நம்ம சூப், டீ, சட்னி, சர்பத், ஜாம்னு நிறைய உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். எல்லாம் ஒரிசா பீப்புள் மேக் பண்ணுற வீடியோ நான் பார்த்துருக்கேன். அரிய வகை செடிகளின் விதைகளை நம்ம தேடி தேடி வாங்குகிறோம். ஆனால் நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்துறதில்ல. உதாரணத்துக்கு புனைக்காளி விதைகளை நம்ம எல்லாருமே வாங்கணும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்காமல் நிறைய வீணாக்கிட்டோம். வீடியோவோட கடைசியில் ஒரு 60 செகண்ட்க்கு இதை பயன்படுத்தி எப்படி நம்ம ஜாம் செய்யலாம், டீ போடலான்னு எனக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த ஜாம் புளிச்சை மட்டும் இல்லாமல் மற்ற அரிய வகை செடிகளோட விதைகளும் பூக்களும் செடிகளும் கூட என்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ப்ராப்பராக ஒரு வாட்ஸ்அப் கேட்டலாக் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன். கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சுட்டு இந்த புளிச்சக்கீரையோட விதைகளை எடுத்து அதோட தோலை இப்படி எடுத்துக்கோங்க. இந்த தோல் மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம். அந்த காய்கள் நமக்கு தேவையில்லை. முற்றின காய்களாக இருந்தால் விதைக்கு பயன்படுத்திக்கலாம். அதை எடுத்து அந்த கொதிச்சுட்டு இருக்க சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் அதுவே நல்லா வெந்து இந்த மாதிரி ஜெல்லி பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை அல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரொசெல்லாவில் டீ மேக் பண்ண போகிறோம். ரொசெல்லாவோட ஃப்ரெஷ்ஷான அல்லது காஞ்ச தோலை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு அதில் இதை போட்டுருங்க. இப்படி அதை நல்லா கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். நல்ல ரெட் கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சமாக தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொசெல்லா டீ. கிசான் ஜாமை விட நம்ம மேக் பண்ண இந்த ரொசெல்லா ஜாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி.